நம்ம எல்லாருக்கும் கோபம் வரும். சில பேருக்கு இந்த கோபம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும். இன்னும் சில பேருக்கு இந்த கோபம் நாள் கணக்காக கூட இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் மாதக்கணக்காகவும் வருஷக்கணக்காக கூட கோபமாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான கோபம் மற்றவங்களுக்கும் என்ன மாதிரியான கெடுதல் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இருக்காது. அதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. ஒரு பையன் இருந்தான். ஸ்கூல்லையே எப்போவுமே அவனை பற்றி கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கூலில் மட்டும் இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்க கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, அவன் எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக கோபப்பட்டுக்கிட்டே இருக்கான், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறான் அப்படிங்கிறது தான் அது. ஸ்கூலில் வர்ற கம்ப்ளைண்ட்டுக்காக அப்பா அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங் வேற அட்டன் பண்ண வேண்டி இருந்துச்சு. அப்பா எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு, பொறுமையாக பேசி புரிய வைக்க பார்த்தாரு. ஆனால் அது எல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும் சரியாக இருந்துச்சே தவிர அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் வந்தபடியே தான் இருந்துச்சு. நிற்கிற மாதிரியே தெரியல. எப்படியாவது தன்னோட பையனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்ச அப்பா அதுக்காக ஒரு ஐடியா பண்ணார். ஒரு நாள் தன்னோட பையனை கூப்பிட்டு, இனிமே நீ ஒவ்வொரு தடவை கோபப்படும் போதும் இந்த மரத்தில் ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு சுத்தியலையும் நிறைய ஆணியையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பையனும் அவனுக்கு எப்போ எல்லாம் கோபம் வருதோ அப்போ எல்லாம் அந்த மரத்தில் போய் ஆணி அடிக்க ஆரம்பித்தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மரத்தில் 37 ஆணி அடிச்சிருக்கிறத அவங்க அப்பா பார்த்தார். ஆனால் அந்த பையன்கிட்ட சில சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சது. அது என்னன்னா, ஒவ்வொரு தடவை கோபப்படும் போதும் அவன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அது ஏன்னா, கோபம் வரும்போது வெளியே எந்திரிச்சு போய் மரத்தில் ஆணி அடிக்கணும். அது அவனுக்கே எரிச்சலாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் இதே வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி அவன் கோபம் வரும்போது அதை வெளிக்காட்டாமல் தனக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். அந்த 37 ஆணிக்கு அப்புறம் வேற எந்த ஆணியும் அடிக்கப்படலை. அதை கவனிச்ச அவனோட அப்பா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, இனிமே நீ எப்போ எல்லாம் உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறையோ அப்போ எல்லாம் நீ அடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆணியையும் பொடுங்க ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பையனும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் எப்போ அவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அப்போ எல்லாம் வெளியில் போய் மரத்தில் அடிச்சிருக்கிற ஆணியை பிடுங்க ஆரம்பித்தான். தன்னோட பையன்கிட்ட நல்ல சேஞ்சை அவங்க அப்பா பார்க்க ஆரம்பித்தார். எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருந்த பையன் இப்போ கோவப்படாமல் இருக்கிறத கவனிச்சார். அந்த மரத்தில் அடிக்கப்பட்டிருந்த எல்லா ஆணியையும் அந்த பையன் பிடுங்கிட்டான். பையன் இப்போ சுத்தமாக கோவப்படுறதில்லை. அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அந்த மரத்துக்கு முன்னாடி அப்பா நின்றுட்டு பையனை கூப்பிட்டார். பையன் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னார், எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. கொஞ்ச நாளாக நான் உன்னை கவனிக்கிறேன். நீ கோவப்படுறதில்ல, உன்னை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்ல. எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரத்தில் அடிச்சிருந்த எல்லா ஆணியும் பிடுங்கிட்ட அப்படின்னு சொல்ல இந்த பையனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்பா தொடர்ந்து அவன்கிட்ட சொன்னார், ஆனால் நீ அடிச்சிட்டு அப்புறம் பிடுங்கின ஆணி இடத்துல அதை அடித்ததுக்கான மார்க் இருக்கே, உன்னால் அதை அடைக்க முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டார். அந்த மார்க்ஸை பார்த்த பையன் அப்பா கிட்ட, என்னால் அதை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா, எப்படி உன்னால் இந்த மார்க்கை அடைக்க முடியாதோ அப்படி தான் நீ பல பேரை கோவப்பட்டு காயப்படுத்தியிருக்க. இப்போ நீ கோவப்படாமல் இருக்கலாம், ஆனால் முன்னாடி நீ அவங்க மேலே கோவப்பட்டு ஏற்படுத்தின அந்த மார்க்ஸ் அவங்கள விட்டு எப்போவுமே போகாது. நீ எத்தனை முறை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ ஏற்படுத்தின தழும்பு என்றைக்குமே அவங்க கிட்ட இருக்கும். அது என்றைக்கும் மாறவே மாறாது அப்படின்னு சொன்னார். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினார் சுட்டவடும். இதைத்தான் நம்ம வள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு. நாம கோவப்பட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறோம். நமக்கு நெருக்கமானவங்களாக இருந்தால் நம்மளை மன்னிச்சிடுவாங்க.
நம்மளும் அதான் அவங்க நம்மளை மன்னிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம். இன்னும் சில பேர் மன்னிப்பாங்கன்னு தெரிஞ்சே கோவப்பட்டு காயப்படுத்துவாங்க. இந்த மரத்தில் உள்ள தழும்பு எப்படி போகவே போகாதோ அதே மாதிரி தான் நாம் ஏற்படுத்துகிற காயமும் என்றைக்குமே அவங்க மனசை விட்டு போகவே போகாது. கோபம் என்கிற விஷத்தை குடிக்காமல் இருப்போம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.